11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ம் 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 கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ளதாய் ஆண்டவரே காணப்பட ஜெபிக்கிறேன். அடியான மறைத்து நீர் பேசும் உம்முடைய வசனத்தை செவி கொடுத்து கேட்கத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய செவிகளை நீர் திறந்தருளும். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை நீர் திறந்தருளும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கணும். வேதத்தில் இருக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. அடியானை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று சொல்லி இங்கே எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனிடத்தில் எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுபோல அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஏனோக்கு இந்த பூமியில வாழும் பொழுதே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப யாரெல்லாம் நம்மோடு தேவனுக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் சொல்லுவார் அப்படி சொல்லித்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 24 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். 22 வசனத்துல ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர். ஒருவர் ஏனோக்கு, இன்னொருவர் எலியா. இந்த 2 பேரும் மரணத்தை காணாமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, ஒரு முறை நாம் பிறக்கணும், ஒரு முறை நாம் இறக்கணும், இன்னொரு முறை நமக்கு நியாய தீர்ப்பு. இதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஏனோக்கும் எலியாவும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தபடினால அவர்கள் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் சாட்சி நிறைந்த ஊழியத்தையும் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது யூதாவும் ஏனோக்கை குறித்து எழுதியிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வருகை குறித்து அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும் யூதா நிருபத்தில். அப்ப அந்த நாட்களிலிருந்து அவர்களுக்கு குடும்பம் இருந்தாலும் அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்தார்கள்.
அதனாலதான் அவர்கள் நற்சாட்சி அவர்கள் பெற்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நாம், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனோடு நாம் சஞ்சரிக்கிறோமா? அதே போல தேவனாலே சாட்சி சொல்லத்தக்கதான, தேவன் நம்மை குறித்து புகழத்தக்கதான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய ஆண்டவர் அவர்களோடு தான் இருந்தாருன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அந்த 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்போ யாருக்குமே அவர் தூரமானவர் அல்ல. அவர்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள், தேவ சித்தம் செய்தார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். ஏன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கூட நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இப்ப கடவுளோடு அவங்க வாழ்ந்தாங்க, ஆண்டவரோடு பேசினாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிஞ்சாங்க. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து அவர் தேவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் பாதுகாப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவனிடத்தில் எந்த அளவுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம் நாம் பார்க்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவனாலே எல்லாம் கூடும். அப்ப தேவனிடத்தில் நாம் எவ்வளவு வாஞ்சியோடு இருக்கிறோம், தேவனிடத்தில் நாம் எப்படி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம பார்க்கணும். நம்ம கோகிலாவுடைய தாய் பாட்டி, ஆமா, 84 வயது, ஒவ்வொரு உபவாச ஜெபத்துக்கும் வராங்க. அங்கிருந்து வராங்க, குட்வில் நகர்ல இருந்து நடந்து வராங்க. வந்து அந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பேத்திக்கு கிடைச்ச வேலையை சொல்லி ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு ஆண்டவரை புகழ்ந்துட்டே போறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இறங்கி அடுத்த கீழே இறங்குறதுக்குள்ள அப்படியே அவங்க விழ பார்த்துட்டாங்க. நான் விழல, ஆனா அந்த கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வலியோட போனாங்க. ஆனா ஒண்ணுமே ஆகலைன்னு தான் நினைச்சா கை பிராக்சர் ஆயிடுச்சு. 84 வயது தாயார் உபவாச ஜெபத்துக்கு இன்னும் வராங்க. பார்த்தீங்களா? இதான் நம்ம ஆண்டவரோடு வாடுகிற வாழ்க்கை. நம்ம வேதத்தில் நம்ம அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் சிறு வயதிலேயே விதவையாக்கப்பட்டிருந்தாலும் அவள் ஆண்டவரிடத்திலே எப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அதனால அந்த ஆண்டவர் இயேசுவை குழந்தையாக அவர்கள் பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை தந்தார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் அவர் கைவிடுகிறதே இல்லை. அவரோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. அப்ப நாம நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறோமா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறோமா? இதான் கேள்வி. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நமக்கே பிரியமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய சித்தம் செய்ய, தேவனுக்கு பிரியமாய் வாழவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பாருங்களேன், அவர் சொல்றாரு, நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால்
நான் கிறிஸ்துவன் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்ற. இப்ப இன்னைக்கு யாரை பிரியப்படுத்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷரை பிரியப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, தேவனை பிரியப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரோடு நாம் எவ்வளவு நேரம் நாம் உறவாடுகிறோம்? தேவனுடைய வேதத்தோடு நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? இது சற்று நீங்கள் உங்களையே கேள்வி கேட்கணும். அப்ப இங்க நோவாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனிடத்திலிருந்து, அதாவது தேவனுக்கு பிரியமானவன் என்று அவர்கள் சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் யாருக்கு நாம் பிரியமா, யாரை பிரியப்படுத்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42 43 வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். 43 வசனத்துல அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசுவை அந்த யூத மக்கள் அதிகாரிகள் கூட ஆண்டவர் அவர் மேல ஒரு விசுவாசம் வைத்தாங்க. அவர் தான் மேசியா, அவர் தான் ரட்சகர் என்று சொல்லி விசுவாசம் வைத்தாங்க. ஆனா அந்த விசுவாசம் இருந்தாலும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணார்கள். எத்தனையோ இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் கூட அப்படிதான். எப்படி சொல்லுவாங்க? சீக்ரெட் கிறிஸ்டியன். ஆமா, ரகசிய கிறிஸ்தவர்கள். அவங்க ஆண்டவரை அறிக்கை செய்யவும் மாட்டாங்க. ஆமா, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் வேணும். என்னன்னா, நம்மளை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களோ, நம்முடைய இனத்தார் நம்ம ஒதுக்கி வச்சிருவாங்களோ, சமுதாயம் நம்மை ஒதுக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை மறுதலித்து வாழ்கிற வாழ்க்கை. ஆனா என்ன சொல்லுவாங்க? நாங்க ரகசிய கிறிஸ்தவர்கள். அவங்க என்னன்னா, அதாவது ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி அந்த பரிசேயர் நிமித்தம் ஆண்டவர் தான் மேசியா என்பதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்னன்னா, தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள். ஆமா, வேலை செய்யற இடத்துல நம்மளை கிறிஸ்தவனை காட்டிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவனா ஒதுக்கிடுவாங்களோ. ஆனா அவங்க பாருங்க, ஆண்டவரை அறியாத மக்கள் எங்க ஒரு கோயிலை பார்த்தாலும் இப்படி இப்படி இப்படின்றாங்க. ஆமா, வேலை செய்யற இடத்துலயே ஒரு பூஜைக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நாம பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டோம், பிரைஸ் லார்ட் கூட சொல்ல மாட்டோம். ஆமா, ஒரு வண்டியில கூட ஒரு வசனம் கூட எழுத மாட்டோம். நம்ம பார்ப்போம், ஆமா எதுனா வசனம் இருக்குதா? அதாவது என்னன்னா, அந்த வசனங்களை பார்க்கும்போது, வாகனங்கள்ல வசனங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். எப்படி ஆகலும் அந்த வசனத்தை ஆச்சும் பார்த்து இந்த ஜனங்க மனம் திரும்புவாங்களே, ஒரு நாள் அந்த வசனம் அவங்களை தொடுமே. எப்படி ஆகலும் நம்ம கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். நாம் அறிவிக்கிறோமா அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா இல்லையா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இங்க நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏரோது என்ன பண்றான்னா, யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக
கிறிஸ்தவர்களை அதுபோல சீஷர்களை துன்புறுத்தி கொலை செய்து கொண்டிருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, அவனுடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் 12:23 அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால், பார்த்தீங்கன்னா அவன் எப்படி செத்தான்னா புழுது செத்தான். ஆமா, ஏரோதுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆமா, பரிதாபமான வாழ்க்கை. அப்ப தேவனுக்கு நாம் எவ்வளவு நாம் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். எழுந்து நின்று சாட்சி சொல்றது கூட நமக்கு, ஆமா, சாட்சி சொல்றது கூட நமக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம எங்க இருந்தாலும், அதாவது வேதம் சொல்லுகிற மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். நம்ம எங்க இருந்தாலும் நம்ம மறைஞ்சிருக்க கூடாது. நம் உலகத்துக்கு ஒளியாய் நாம் காணப்பட வேண்டும். நம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவீர்களானால் தேவனிடத்திலிருந்து நல்ல சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம சாட்சியா வாழணும்னா நம்ம என்னென்ன செய்யணும், அதைத்தான் இன்னைக்கு ஒரு 2-3 காரியங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போறேன். அப்போ தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம் முதலாவது. ஆண்டவர் மேல நம்ம எவ்வளவு விசுவாசம் வைக்கிறோம் என்பது எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவ பிள்ளையுடைய வாழ்க்கையில, ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது தான் தெரியும், பாடு வரும்போது தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம். அப்ப எந்த சூழ்நிலையிலையும் நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் போகிற வழி அவர் அறிவார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சோதனை அனுமதித்திருந்தாலும் அவர் என்னை சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்கிற அந்த விசுவாசம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இருக்குதா? ஆமா, மரியதங்க சிஸ்டர் தான் கையை உயர்த்தி காட்டினாங்க, பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வராங்க, 2 வருஷம். தகப்பனுடைய கால் எடுக்கணும் அப்படின்னாங்க டாக்டர். அவங்களுடைய சின்ன ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கால் எடுக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் அந்த வியாதியிலிருந்து நம்மை சுகமாக்க வல்லவர். எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தும் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 100க்கு அதிபதி, இத்தாலியா பட்டணத்துல 100க்கு அதிபதி, அவருடைய வேலைக்காரன் சுகவீனத்தோடு இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நான் வந்து சுகமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த 100க்கு அதிபதி சொல்றாரு என்னன்னா, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரமான் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அல்லேலூயா. பாருங்க, அந்த 100க்கு அதிபதி இடத்துல இந்த விசுவாசம், அவர் அவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரமான் அல்ல. அப்ப எந்த அளவுக்கு அந்த 100க்கு அதிபதி ஆண்டவரை அறிந்திருந்தார் பாத்தீங்களா? அப்ப ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதாவது இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்ற மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 13 வசனம் சொல்றது, 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாடுகளிலே அவன் வேலைக்காரன் சுத்தமான. அப்போ
ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்கள் நானும் ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நீங்க தான் பாக்கியவான்களா இருப்பீங்க. என வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு உருவாக்கி தருவார். எல்லாவற்றையும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிறவர். அவர் நமக்கு உருவாக்குகிறவர். நான் தான் சொல்லுவேன், நம்முடைய சரீரத்துல ஒரு அவயவம் பழுதுபட்டு போச்சா, கிட்னியே பழுது போட்டு போச்சா, ஹார்ட் பழுது போட்டு போச்சா, ஆண்டவர் புதிதாக உருவாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு நம்ம காண்கிற எல்லாவற்றையும் காண்பவை காணாதவைகள், இன்னும் நம்ம வாழுகிற பூமியே மனுஷன் ஆராய்ச்சி முடியல. ஆனா அவன் மேல ராக்கெட்லாம் விடுறான், ஆனா சமுத்திரத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல, பூமியை ஆராய்ச்சி பார்க்க முடியல. அவர் எவ்வளவு மகிமையானவர் நம்முடைய தேவன். அப்போ அவர் இவையெல்லாம் உருவாக்கி நமக்கு தந்தாரே. நம்முடைய வாழ்க்கையில என்ன பாடு வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் அது நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, நம்மை புடமிடுவதற்காகவே ஆண்டவர் நம்மை அனுமதிப்பார். ஏன்னா தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் யாரிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனைத்தான் ஆண்டவர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆனா கேட்போம், நான் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேன், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த சோதனை? நம்ம எப்படி கேட்போம், எனக்கு ஏன் இந்த சோதனை? தகப்பன் தாங்க பிள்ளையை அடிக்க முடியும், தகப்பன் தான் பிள்ளையை சிக்ஷிக்க முடியும். அப்போ என்னுடைய அப்பா என்னை சிக்ஷிப்பார். ஏன்னா அது என்னுடைய பிரயோஜனத்துக்காகவே. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா உங்களை வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு ஆண்டோடைய விருப்பம் அல்ல. நீ இன்னும் அவரை விசுவாசிக்கிறாயா என்பதை சோதிப்பதற்காக. ஆண்டவர் பொல்லாங்குனாலே நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பொல்லாங்குனாலே நம்மை சோதிக்கிறவன் சாத்தான். ஆண்டவர் நம்மை பொல்லாங்குனாலே சோதிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், ஆனா நீங்கள் ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு நீங்க அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது முறுமுறுக்காம காத்திருக்கணும். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் அப்படின்னு கேட்கிறதே அவருக்கு கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. நம்ம நினைப்போம், அதாவது துன்மார்க்கமா ஜீவிக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், ஆனா துன்மார்க்கர் புல்லை போலத்தான் செழிப்பாங்களாம். அப்போ துன்மார்க்குடைய வாழ்க்கை புல்ல போலதான் இருக்கும். மழை இல்லையா, வெயில் அடிச்சு அது உலர்ந்து போயிடும். ஆனா நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எவ்வளவு வசனங்கள் இருக்கு. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவங்களே. ஏன்னா யாக்கோபு 5:15 சொல்றாரு, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சந்தேகப்படாம ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களோட ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. ஆமா. சிலர் கேட்பாங்க, அதாவது என்னன்னா எப்ப செய்வாரு, எப்ப செய்வாரு, இத்தனை வயசாச்சே எப்ப செய்வாரு, அப்படியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஆமா, இந்த வயசுல நான் அனுபவிக்கணும், இந்த வயசுல எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் வயசான கிளவி ஆனதுக்கு அப்புறமா ஆண்டவர் எனக்கு தருவாரு. கிளவியானா கூட ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர். அல்லேலூயா. ஆமா. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஆண்டவரிடத்துல நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கணும். கடவுளுடைய வார்த்தை விசுவாசத்தோட கேட்கணும்.
விசுவாசத்தோடு படிக்கணும். அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் விசுவாசத்தோடு நம்முடைய இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். அப்படி நாம் வைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேவனிடத்திலிருந்து நற்சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு ரொம்ப தேவை. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும் பொழுது நம் ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெபம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல காபிரியேல் தூதன் சொல்றா பாருங்க. தானியேலை பார்த்து, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். யார் தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க முடியும்னா, யார் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியும்? ஒன்னு விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் உண்மை நம்புவேன். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பணும். ரெண்டாவது நம்ம ஜெபிக்கணும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? ஜெபந்தான் தேவனோடு சஞ்சரிப்பது, தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதுதான் ஜெப ஜீவியம். தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார். அதாவது காலை, மதியம், மாலை 3 வேளையும் தானியேல் ஜெபம் பண்றவராக இருந்தார். ஜெபிக்க கூடாது, தேவனை ஆராதிக்க கூடாது என்கிற சட்டம் இருந்த பொழுது ராஜாவுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆகையால் தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது, வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது. அப்ப உங்களுடைய வாழ்க்கை அதாவது வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணுமா? ஜெயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணுமா? நம்ம ஜெபிக்கணும். எப்பெல்லாம் ஜெபிக்கணுமா? பவுல் சொல்லப்படுது, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. எப்படி? இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? பாஸ்டர், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், அரை மணி நேரம் ஜெபம் பண்றேன் பாஸ்டர். ஜெபிக்கிற நேரமே இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறீங்க? டைம் இருந்தா படிப்பேன், இல்லைன்னா கேலண்டர்ல தான் இருக்குது இல்ல ஒரு வசனம். அதான் ஜெகதீஷ் ஒவ்வொரு நாளும் எடுத்து போடுவான் இல்ல, கேலண்டர்ல இருந்து. ஆமா, அன்னைக்கு உள்ள வசனத்தை எடுத்து போடுவான், இதையாச்சும் படிங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க இந்த வேதத்தை எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து இந்த வேதத்தை தியானம் பண்ணுகிறீர்கள்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமான். ஆமா, ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சீங்கன்னா இந்த வேதத்தை நீங்க கீழே வைக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4. ஆமா, 4 5 பேர் இருக்கிறாங்க. அப்ப பாருங்களேன், என் மைத்துனர் பிரதர் ராஜேந்திரன் கூட 5 அதிகாரம் படிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 5 அதிகாரம் 10 அதிகாரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு தெரியுது தெரியல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கையை வச்சு வேதத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு படிங்க. ஆண்டவர் சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிங்க, ஜெபிங்க. சோதனை வந்த உடனே ஜெபத்தை விட்டுருவாங்க, பாடு வந்த உடனே ஜெபம் விட்டுருவாங்க. அப்படி இருக்காதீங்க. அப்பதான் இன்னும் அதிகமா படிக்கணும் ஆண்டவரை. அல்லேலூயா. ஆமா, நான் உங்களை விடவே மாட்டேன். என்ன நீங்க ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உங்களை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அப்போ அந்த 100க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போ
அவன் அதிக தான தர்மங்களை செய்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. அவருடைய ஜெபம், அவருடைய தான தர்மங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. அப்போ நமக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஜெபத்தை மட்டும் விட்டுருவோம். ஜெபத்தை மட்டும் குறைச்சிருவோம். டைம் ஆயிடுச்சுன்னா கூட குடும்ப ஜெபமா இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். சும்மா ஒரு ஜெபம் பண்ணலாம். என்ன சும்மா ஜெபம் அப்படி கூட சொல்றோம். சும்மா ஜெபம் பண்ணலாம். அது சும்மா ஜெபம் தான் போயிடும். அதுக்கு ஜெபம் பண்ணாமலே இருந்துடலாம். அதுக்கு பதிலே இருக்காது. தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை தான் ஜெப ஜீவியம். அல்லேலூயா. ஆமா, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்து பாருங்க. உலகம் தராத சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்பும். நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து நீங்க ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தா உங்க வாழ்க்கையில குறைவு என்பதை நீங்க பார்க்க மாட்டீங்க. எந்த காரியத்திலையும் குறைவை பார்க்க மாட்டீங்க. அதான் பாடுற, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. எதை வேணாலும் செஞ்சிடுவார், எப்படி வேணாலும் செய்வார். அவர் எப்படி செய்வார் நமக்கு தெரியாது. ஆனா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆமா, யோபு அதை அறிஞ்சிருந்தார். அதான் சொல்ற, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். நம்ம அறியணும், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. நீங்க என்ன செய்யணும், அதுதான். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதான் சாலமோனுக்கு சொல்றார் தாவீது, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை தேடினா அவர் உனக்கு தென்படுவார். அவரை நீ விட்டுட்டேன்னா அவர் என்ன விட்டுருவார், அவ்வளவுதான். நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா அவர் வந்துடுவார். உங்க கையில தான் இருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் யார் கையில இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷம், சுகம், பாதுகாப்பு சகலத்தையும் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா, அப்போஸ்தலர் 1:14 அவருக்கு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒரு மனம் இருக்கணும் குடும்பத்துல. குடும்ப ஜெபமே பண்றீங்களா? கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒருமனப்பட்டு நீங்க ஜெபத்துல இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த ஜெபத்துக்கு உடனே அவர் பதில் தருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:42-43 வாசிக்கும்போ, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போ இங்க பாத்தீங்களா, ஆனா பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த ரட்சிக்கப்படுறவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அப்ப அந்த தேவனுடைய வார்த்தைகளை அவங்க கேட்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்க வராங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்க வராங்க. அது போல அந்த அந்நியோன்யம், அதான் அந்நியோன்யம். நம்ம சபையில இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்குள்ளும் ஒரு அந்நியோன்யம் இருக்கணும். ஒரு அன்பு, ஒரு உறவு அது காணப்பட வேண்டும். அதுபோல அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும், கர்த்தருடைய பந்தியை அவங்க அசட்ட செய்யல. அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் ஆமா உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய். நம்ம என்னத்துல உறுதியா இருக்கிறோம்? நமக்கு நேரம் இருந்தா ஆலயத்துக்கு வருவோம், நேரம் இல்லைன்னா விட்டுருவோம். அப்ப வசனத்தை கேட்கும் பொழுதுதான் நம்ம சத்தியத்துல வளர முடியும். இந்த சத்தியத்தை நம்ம கேட்க கேட்க கேட்கத்தான் தேவனை அறிகிற அறிவை நம்ம அடைய முடியும்.
அல்லேலூயா. வசனத்தை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும். யார் பிரசங்கத்தை கேட்கணும்னா, உங்க சர்ச்சில் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாரோ அதை கேட்கணும். யாருன்னா இந்த ஆன்லைன் சர்வீஸ் வருது, வீட்டுக்கு போய் யாருன்னா கேட்பீங்களா இந்த பிரசங்கத்தை? யாருன்னா? ஆமா, ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஒருத்தங்க தான் கேட்குறாங்க. அந்த பிரசங்கத்தை திருப்பி கேட்கறது கிடையாது. பாஸ்டர் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரு, அதெல்லாம் கேட்கறதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், யாரும் அதை கேட்கறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. இங்கே தான் பார்த்துட்டு போயிட்டோமே. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தான் கேட்டு பாருங்களேன் இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை. நான் உங்களை சிரிப்பு காட்டுறதுக்கு சிரிப்பு பண்ண மாட்டேன், நான் காமெடி எல்லாம் பண்ண மாட்டேன். இந்த நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? ஆமா, காமெடி தான் பண்றாங்க. என்னென்ன சிரிக்க வைக்கணும், விசுவாசிகளை என்ன பண்ணணும்? சிரிக்க வைக்கணும். உண்மையாவே அப்படி காமெடி சொல்ற ஊழியக்காரங்களை தேடுற ஊழியக்காரங்க இருக்காங்க, பிரசங்கத்துக்கு பழமொழி சொல்ற ஊழியக்காரங்களை தேடுறவங்க இருக்கிறாங்க. என்னன்னா, இவங்க வந்து உட்கார்ந்த உடனே சில காமெடி வார்த்தைகளை பேசி ஜனங்களை சிரிக்க வச்சுட்டு, பைபிள்ல எங்கன்னா அப்படிப்பட்டு யாருன்னா பிரசங்கம் பண்ணியிருக்க பார்த்துருக்கீங்களா நீங்க? பைபிள்ல எந்த அப்போஸ்தலர்களாவது காமெடி பண்ணி ஜனங்களை சிரிப்பு காட்டுறதுக்கு யாருன்னா பண்ணியிருக்காங்களா? ஏன்னா ஜனங்களை சிரிப்பு காட்டணும், ஏன்னா ஜனங்களை தூங்க விடக்கூடாது, இல்ல தம் பக்கமா திருப்பணும். ஆமா, சினிமா நடிகர்களை போல கவர்ச்சி. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், வசனத்தை வசனமா நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். அப்ப ஆதி திருச்சபையில் அவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டாங்க. ஒரு அந்யோன்யம் இருந்தது அவங்களுக்குள்ள. அப்பம் வைக்கிறதுல, ஜெபம் பண்ணுவதுல உறுதியாய் தரித்திருந்தாங்க. வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுறத பார்க்கிறேன். நீங்க ஆவிக்குரிய அறிவை அடைகிறத பார்க்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு எப்படியாவது நிறைய ஜனங்களை கூட்டணும், நிறைய ஜனங்களை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எத்தனை விசுவாசிகளை பரலோகத்துக்கு கொண்டு போக போறேன், அதான் முக்கியம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அதாவது இன்னும் எதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? ஜனங்களுக்கு வந்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண போறோம், என்னத்துக்கு நீங்க இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? நான்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவர் சொல்றாரு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், சபைக்கு கொண்டு வரணும், ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை சேர்க்கணும், இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆத்துமாக்கள் வந்த ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்க வேதத்தை கற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சபையில இவ்வளவு மக்கள் இருக்குங்கன்னா, இவங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இவங்களை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு தான் இந்த பிரசங்கமே, வேதமே. அல்லேலூயா. அப்ப ஆதி திருச்சபையில அவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க காரணம், அவர்கள் வேத வசனத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும். 3வது பாத்தீங்கன்னா, தேவ சித்தத்தை நாம் அறிய வேண்டும். தேவ சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் வந்து அந்த பரமண்டலத்துல ஜெப சொல்லி கொடுக்கும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்ப ஆண்டவர் நம் ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம ஏதோ ஆலயத்துல வந்துட்டு அப்படியே வாரத்துல ஒரு நாள் வந்து ஆராதிச்சுட்டு போறதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. ஆண்டவருக்கு பிரியமானவன் என்கிற பேர் நீங்க வாங்கணும். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்ப என்னுடைய சாப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். அதான் ஒரு கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது கூட மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39-44 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும்
என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அப்போ இயேசு இந்த பூமியில வந்து அவர் நிறைவேற்ற வேண்டிய தேவ சித்தத்தை செய்வதில் தான் அவர் குறியா இருந்தார். தான் பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றார். பிலிப்பியர்ல எழுதும் பொழுது சொல்றார், கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை, அது என்ன? பிதாவின் சித்தத்தை செய்வது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவரே என்னை நீர் தெரிந்து கொண்டீரே, அதனுடைய நோக்கத்தை நான் அறிய வேண்டும், தேவ திட்டத்தை அறிந்து தேவ சித்தப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம ஏதோ ஆண்டவரை அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வாழ்வதல்ல. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமாகவே எப்படி ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அதுபோல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்ப தேவதூதன் காபிரியல் சொல்றான், நீ மிகவும் பிரியமானவன். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமா இருப்பீங்க. அதுபோல ஆண்டவரை எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலை விசுவாசிக்கிறவங்க தேவனுக்கு பிரியமானவனா இருப்பீங்க. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா இருப்பீர்கள். ஆண்டவரை உங்களுடைய சித்தம் செய்ய இந்த வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எழுந்து நிற்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது அங்க விசுவாச வீரர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் இருந்தார்கள், தேவனிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். நீங்கள் நானும் எவ்வளவு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசம் வைக்கிறோம்? எவ்வளவு நேரம் நம் தேவனோடு உறவாடுகிறோம்? சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடினாலதான் அவர் மரணத்தை காணாமல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உம்மோடு உறவாடணும் ஆண்டவரேன், நான் உம்மோடு வாழணும் ஆண்டவரேன், நான் உம்மோடு நேரத்தை செலவிடணும் ஆண்டவரேன், எனக்கு நீர் உதவி செய்ய சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேல உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. தேவ சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு நீர் உதவி செய்ய கேட்கலாம் ஆண்டவர்ட்ட. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில நடத்த வேண்டுமே, செம்மையான நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி
ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி எனது ஏக்கமே, எனது பெரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமதன்பை அதிகாலையோ காண செய்யும் கருணை நேசரே, உமதன்பை அதிகாலையோ நடத்த வேண்டுமே, செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. ஆமென். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம், ஏனோக்கிடத்தில் இருந்த விசுவாசம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில குடும்பத்தில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம். ஆனா தேவனோடு சஞ்சரிப்பதை தான் அவர் விடவே இல்லை. 300 வருடம் தேவனோடு அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆகையால் தான் பிரியமானவர்களை, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே தேவனால அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறோமா? மனுஷருக்கு பிரியமாய் வாழுகிறோமா? நமக்கு பிரியமாய் வாழுகிறோமா? தேவனுக்கு பிரியமானவன் என்று நாம் சாட்சி பெற வேண்டுமானால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னை நடத்த வல்லவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாய் தேவனோடு நாம் உறவாட வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆதி திருச்சபையில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார். ஆகையால் அப்போஸ்தலர் மூலமாய் அற்புதங்கள், அடையாளங்கள் திரளாய் நடந்தது. சபையே, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆத்துமாக்கள் சபையில பெருகுவார்கள். திரளாய் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருவார். தேவ சித்தம் நீங்க செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் பரலோகம் உங்க மூலமாய் மகிமைப்படும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவனுக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வேளையில ஒரு நற்சாட்சி உள்ள, தேவனால சாட்சி பெறுகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் கேட்டு அப்படியே விட்டு விடாமல் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. வந்திருக்கிறங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. வருகிற நாட்கள்ல தடைகளை நீக்கி கொண்டு வாரும். இப்பொழுதும் புறப்பட்டு செல்கிறங்க பிள்ளைகளோடு உம்முடைய சமூகம் இருக்கட்டும். ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமாய் சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய கிருபையின் சமாதானமும் இன்றும் என்று நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.